ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதிரசம். வாங்க, இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 250 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3 to 4 hours ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் காய போடுங்க. 15 to 20 minutes காயணும். கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டணும். இதுதான் கரெக்ட் பதம். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம திரித்த மாவை சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா சிலது திரியாமல் இருக்கும், அதனால் நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கணும். சலிச்சதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா அமுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் அப்போ தான் போகாமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரிசி அளவு கம்மிங்கிறதுனால நான் மிக்சியில் திரித்து எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நிறைய அளவு அரிசி எடுத்திங்கன்னா மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான வெல்லம் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க பாகு காய்ச்சலாம். இப்போ இதுக்கு 4 ஏலக்காய் தேவை. நான் எடுத்த வெல்லத்துக்கு 1/2 glass வாட்டர் போதும். நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். அதில் மண்ணெலாம் இருக்கும், ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் பாகோட பதம் எடுக்க போகிறோம். இதிலே ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஊற்றி பாருங்கள். ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அப்படியே உடஞ்சி போயிடுச்சு பாருங்கள். பதம் வரலை, தண்ணியோடு கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட்டு எடுத்த இதோ பதம் வந்துச்சு. கையில் எடுத்திங்கன்னா இப்படி வரணும். இதுதான் பதம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் பதம் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது மேலே நெய்யை ஊற்றி அப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ மாவு கொஞ்சம் காயாமல் இருக்கும். நான் 2 days கழித்து தான் சுட போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படி நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஓரமாக மூடி வச்சு வச்சிடலாம். 2 days கழிச்சு மாவோட பதம் இதுதான் பாருங்கள். நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிண்ணத்தோட பேக் சைடில் தான் அதிரசம் தட்ட போகிறேன். உங்களோட வாழையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு தட்டிக்கோங்க. கிண்ணத்தோட பேக் சைடில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. குட்டி உருண்டையை எடுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து ஆல்ரெடி நான் ஆயில் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உருட்டிக்கோங்க. இப்போது நல்லா ஒரே ஷேப்பாக தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னானவங்க நார்மலாக வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இப்போது ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் இதில் அதிரசத்தை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று நான் சுட்டு பார்க்குறேன். ஓகே, ஆயில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 month வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அருணா வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.